ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இந்த பாதாம் அல்வா ரெசிபியை ஒரு 4 பேருக்கு செய்ய போகிறேன். அதுக்காக 1/4 பிடி அளவு பாதாம் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாதாமை 1 கப் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாதாம் 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம அதுக்குள்ளே பாதாம் அல்வா நல்லா எல்லோயிஷாக வரத்துக்காக ஒரு குட்டி பவுலில் 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கோம். அது கூட 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ அந்த பால் நல்லா எல்லோயிஷாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நல்லா கலக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாமை ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பாதாமுடைய தோலை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண போகிறோம். நான் 4 பேர் சாப்பிட்றதுக்காக 1/4 பிடி அளவு பாதாம் எடுத்திருக்கேன். இதுவே இன்னும் அதிகமான பேர் சாப்பிட்ணுன்னா நீங்கள் 1/2 பிடி அளவு பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலும் சர்க்கரையும் டபுள் மடங்காக சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பாதாமுடைய தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து தோல் உரித்த பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பாதாம் பேஸ்ட்டை தனியாக ஒரு குட்டி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாதாமை ரொம்ப நேரம் அரைக்காமல் கொஞ்சம் திரியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் அல்வாவுக்கு தேவையான பாதாம் பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். நான் 1/4 பிடி அளவு பாதாமுக்கு 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 1/2 பிடி அளவு பாதாம் எடுத்திருக்கீங்கன்னா 2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை பால் கூட சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பால் இந்த அளவுக்கு கெட்டியாக ஆகியிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருந்த பாலை இப்போ இது கூட சேர்த்துடலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்லா எல்லோயிஷான கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம ஆட் பண்ண இந்த குங்குமப்பூ பாலை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவு பால் எடுத்ததுனால 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 2 கப் அளவு பால் எடுத்திருந்தீங்கன்னா 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விட ஆரம்பிங்க. அடுத்து சர்க்கரை கரையும் போது தண்ணி விடும். அப்படி தண்ணி விடும்போது பாதாம் அல்வாவோட கலரு நல்லா எல்லோயிஷாக மாறதை பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாதாம் அல்வா செய்ய தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சுண்டி பாதாம் அல்வா கெட்டி ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவு வர மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் அல்வா ரெடி ஆகிருச்சு. அது தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம்.
நன்றி.